எத்தே என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கத்தே. எத்தே என்னைய நல்லா இருக்க விட்டுருவீங்களா? அது ஒண்ணும் இல்லத்தே, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன். மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி. சே, பாத்திரம் வேற இவ்வளவு குமிஞ்சு போய் கிடக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எம்புட்டு வேலைதான் பாக்குறது. துணி வேற மடிக்காம இப்படி குமிஞ்சு போய் கிடக்க. வீட்டை வேற கூட்டணும். அத்தைய வேணா இந்த வேலைய செய்ய சொல்லுவோமா? அத்தே அட கிளடியே, போனே வராம எப்படி காதுல வச்சு பேசுதுன்னு பாரு. காலையில இருந்து எம்பிட்டு வேலைதான் பாக்குறது. இந்த மனுஷன் மட்டும் காலையில உட்கார்ந்ததுல இருந்து இந்த செல்ல தேயும் தான் தேய்ச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? அடியே என்னடி விளக்கமாறு கால்ல படுத்து பாரு. கால்ல பட்டுச்சுன்னா அங்கிட்டு தள்ளி உட்கார வேண்டியதானே. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த புடிங்க, நான் போறேன். அடியே சின்ன பொண்ணு விளக்கமாற என் கையில கொடுத்துட்டு எங்கடி போற? நான் சாக போறேன். சரி இருடி, நானும் வரேன். ஏங்க என் மேல அவ்வளவு பாசமா? இல்லடி, ஒழுங்கா சாகரியா இல்லையான்னு பாக்க வாரேன்டி. மாட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி மாட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும் கத்திரி வர காப்பாத்தணும் கத்திரி. இந்த கருப்பாயாண்டி எதுக்கு என் ஃப்ரெண்ட பத்தி கேக்குற? எதுவும் வில்லங்கமா இருக்குமா? நம்ம எதுலயும் மாட்டிக்க கூடாது, உசாரா இருக்கணும். அவளை பத்தி ஏமா கேக்குற? அவ வீடு வீடா அவ மருமகளை பத்தி இம்புட்டு குறை சொல்லிக்கிட்டுல தெரியற. அவ பாக்கத்தே சாப்டான கேரக்டர், ஆனா ரகடான கேளு. பைப்படியிலாம் போனா 4 சண்டை இழுத்துட்டு வந்துருவா. எச்சி கையில கூட காக்கா வரட்ட மாட்டா. நம்ம வீட்ல மீன் குழம்பு, கறி குழம்பு, நண்டு குழம்பு எது வச்சாலும் மோப்பம் பிடிச்சே நம்ம வீட்டுக்கு ஓசி குழம்பு வாங்க வந்துருவா. சரி, இப்ப எதுக்கு அவளை பத்தி கேக்குற? அது ஒண்ணு இல்லத்தே, அவங்க போன்ல லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத்தே. அம்மா எல்லாம் கனமான பாத்திரமா? என்ன கனமான பாத்திரம், எல்லாம் தகடு மாதிரியே இருக்கு. என்ன வேலை கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு, கொஞ்சம் குறைச்சு கொடுங்கண்ணே. எம்மா 200 தானமா சொன்னேன், என்னமோ 2000 சொன்ன மாதிரி சொல்றீங்க. எங்க ஊர்ல எல்லாம் 100 ரூபாய்க்கே கிடைக்கும்னே. சரிம்மா, உங்க வீட்டுக்காரவங்க எங்க? அவங்க வேலைக்கு போயிருக்காங்கண்ணே. எம்மா தெருவுக்குள்ள யாரையுமே காணா. எல்லாரும் 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க. நாங்க 2 பேர் மட்டுமே இருக்கோம். ஐயோ செயினு! எத்தே கத்தாதியத்தே கத்தாதீங்க, அது 100 ரூபாய் செயினுதேன். அது கவரிங் செயினுத்தே, முந்தானத்ததே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். லூசு பைய 5000 மதிப்புள்ள பொருட்களை விட்டுட்டு 100 ரூபாய் கவரிங் செயினை அத்துக்கிட்டு ஓடுறானே. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சோன்னா இவ்வளவு பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எத்தே சீக்கிரமா தூக்குங்கத்தே, வீட்டுக்குள்ள கொண்டு போவோம். அடியே வசந்தி, கொஞ்சம் நில்லுடி. என்னக்கா? என்னடி வசந்தி, நேத்து பூரா உங்க வீட்ல ஒரே சண்டைக்கடா கிடந்துச்சு. ஆமாக்கா, உன் புருஷன் வேற வெளியில நின்று கிழிச்சுக்கிட்டு கிடந்தாரு. நீ உன் மாமியார வேலை சொல்லியே கொல்றேன்னு. ஆமாக்கா, கிளடி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குதுக்கா. என்ன வசந்தி விவரம் இல்லாம இருக்க? ஏன் மாமியாரை எடுத்துக்க. எங்க வீட்ல பாத்திரத்தை விளக்குது, வீட்டை கூட்டுது, துணிய மடிக்குது. நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா கழுதையோட காலை புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் ஏவிரணும் வசந்தி. உன்னைய மாதிரியா கோவப்பட்டு பேசி ஊருக்கே நாரடிச்சு வச்சுட்ட. புத்தி இல்லாம இருக்கிய வசந்தி. அடியே அங்க என்னடி சத்தம்? ஒண்ணும் இல்லங்க, வசந்தியோட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க ஆத்தாக்காரிய பத்தி பேசணும்னு அப்படியே மூக்குல வேர்த்துரும். அடியே வசந்தி, அப்புறம் மாட்டி பேசுவோம், இல்லைன்னா என்ன ஏதுன்னு இங்கே வந்துருவாரு மனுஷன். என்னங்க சொல்லுடி. எங்க போறீங்க? ட்ரெஸ் எடுக்க போறேன். எங்க எனக்கும் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கங்க.
வா வந்து எடுத்துக்கோ. அடே சின்ராசு எனக்கு 2 Dress எடுத்து தாடா. எம்மா உனக்கும் தானம்மா, வந்து நீனும் வந்து எடுத்துக்கம்மா. சின்ன பொண்ணு, அம்மா என் வீட்டு துணியை நான் எடுத்துக்கிட்டேன், உங்க வீட்டு துணியை நீங்க எடுத்துக்குங்க.